வாஷிங்டனுக்கு மலேசியா நிகராளிகளை அனுப்பும். தொடர்புடைய நடவடிக்கைகள் நேர்த்தியாக கையாளப்படும். பகடிவதையில் ஈடுபட்டதன் எதிரொலி. மாரா அறிவியல் இளநிலை கல்லூரி மாணவர் 7 நீக்கம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் சூர்யா சம்பத். ஆசியான் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட வேண்டும். உலக அரங்கில் தென்கிழக்காசிய நாடுகள் வலுவுடன் சுயக்காலில் நிற்க அது அவசியம். அந்த இலக்கை நோக்கி ஆசியான் சமூகம் வாய்ச்சொல்லில் மட்டுமின்றி செயலாக்க நடவடிக்கையிலும் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் சூளுரைத்தார். இப்போதைய சூழலில் தென்கிழக்காசிய நாடுகளின் நம்பிக்கையாக ஆசியான் மிளிர்கிறது. தாராளமயம், வெளிப்படைத்தன்மை, கூட்டு ஒத்துழைப்பு, எதற்கும் தளராது எடுத்த காரியத்தை தொடரும் கூட்டமைப்பின் மனத்திடம் ஆகிய கூறுகளை நடைமுறைப்படுத்த ஆசியான் உறுதி பூண்டுள்ளது. மற்ற நாடுகளுடனான நமது வர்த்தக மதிப்பு 350,000 கோடி டாலராக பதிவாகியுள்ளது. எனினும் இதே நிலை நீடிக்கும் என கூறிட இயலாது. அமெரிக்கா விதித்திருக்கும் பரஸ்பர இறக்குமதி வரியால் ஆசியான் மட்டுமின்றி உலக நாடுகள் பல தாக்கங்களை எதிர்கொள்ளும். கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் 2025 ஆசியான் முதலீட்டு மாநாட்டில் உரையாற்றுகையில் நிதி அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் அதனை குறிப்பிட்டார். மாநாட்டை முன்னிட்டு நேற்று தொடங்கி வரும் 10ஆம் நாள் வரை 12ஆம் ஆசியானின் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி கவர்னர்களுக்கு இடையிலான கூட்டம் நடைபெறுகிறது. இவ்வேளையில் அமெரிக்கா விதித்திருக்கும் பரஸ்பர இறக்குமதி வரி தாக்கத்தை எதிர்கொள்ள ஆசியான் நாடுகளை தொடர்ந்து ஒன்றுபட்டு இருக்குமாறு பிரதமர் வலியுறுத்தினார். வாஷிங்டன் விதித்திருக்கும் அந்த வரி பன்முக வணிக முறையில் நாம் எதிர்கொள்ளும் முதல் சவால் அன்று, இதுவே கடைசியாகவும் இருக்காது. ஆனால் சவால் மிகுந்த இந்த தருணத்தை வெளிப்படைத்தன்மை, திறந்த போக்கு, மன வலிமையுடன் நாம் கூட்டாக இணைந்து கடந்தோமேயானால் உலகளவில் எதையும் வெற்றி கொள்ளும் கூட்டமைப்பாக ஆசியானால் விளங்க முடியக்கூடும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். அமெரிக்காவின் இருவழி வரி விதிப்பை விவாதிக்க வாஷிங்டனுக்கு மலேசியா தமது அதிகாரிகளை அனுப்ப உள்ளது. அந்த கலந்துரையாடல் இரு தரப்புகளுக்கும் நன்மையை கொண்டு வரும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் நம்புகிறார். அமெரிக்காவின் அந்த வரி விதிப்பை மலேசியா உள்ளிட்ட ஆசியான் நாடுகள் மதிப்பிடுவதை பிரதமர் சுட்டினார். அதன் தொடர்பில் பொருத்தமாக கொள்கையை செயலாக்குவதில் இன்னும் காலம் உள்ளது. அந்த விவகாரத்தை கையாள்வதில் அவசரம் காட்டாது நாடு நிதானமுடன் செயல்படும் என்பதை பிரதமர் சுட்டினார். பல்வேறு நாடுகளுடன் பொருளாதார ஒத்துழைப்பையும் இருவழி வாணிக உறவையும் வலுப்படுத்திக் கொள்ள மலேசியா கடப்பாடு கொண்டுள்ளது. ஸ்வீடனும் சவுதி அரேபியாவும் அவற்றுள் அடங்கும் என முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சர் தங்கு டாக்டர் ஸ்ரீ ஜாஃப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். ஸ்வீடனுடனான இருவழி வாணிக மதிப்பு 358 கோடி ரிங்கிட்டை எட்டியிருப்பது மலேசியாவுக்கும் அந்நாட்டுக்கும் இடையிலான வலுவான பொருளாதார ஒத்துழைப்பை மெய்ப்பிக்கிறது. ஸ்வீடனின் முக்கிய முதலீட்டு தலங்களில் ஒன்றாக மலேசியா திகழ்கிறது. கடந்த ஆண்டு வரையில் சுமார் 777 கோடி ரிங்கிட் மதிப்பிலான 97 தயாரிப்பு திட்டங்களில் அந்நாடு முதலீடு செய்துள்ளது. இதன் வழி 5900 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே 2030 இலக்கின் கீழ் சவுதி அரேபியாவுடன் ஒத்துழைப்பை அதிகரித்துக் கொள்ள மலேசியா விருப்பம் கொண்டிருப்பதாக தங்கு டாக்டர் ஸ்ரீ ஜாஃப்ருல் தெரிவித்தார். இலக்கவியல் பொருளாதாரம், ஹலால் தொழில், கட்டுமானம், தொழில்நுட்பம், உபசரணை நிர்வாகம் ஆகிய துறைகளில் சவுதி அரேபியாவின் 2030 இலக்கின் செயல்பாடுகளை ஆதரிக்கும் நிபுணத்துவத்தையும் நாடு கொண்டிருப்பதாக அவர் மேலும் விளக்கினார். ஆசியான் திறன் கல்வி தொழில் பயிற்சி மன்றத்தின் வட்டார கொள்கை கலந்துரையாடல் ஜூன் 11 முதல் 13ஆம் நாள் வரை கோலாலம்பூரில் நடைபெறும். டிபெட் துறையில் ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்த அது வகை செய்யும் என துணை பிரதமர் டாக்டர் அஹ்மத் ஜைட் ஹமீடி தெரிவித்தார்.
ஆசியான் வட்டாரத்தில் திறன்கல்வி வல்லுநர்களை உருவாக்கும் மலேசியாவின் உறுதிப்பாட்டின் வெளிப்பாடாகவும் இந்த கலந்துரையாடல் அமைகிறது என துணை பிரதமர் குறிப்பிட்டார். இதனிடையே இவ்வாண்டிற்கான தேசிய டிவெட் தின கொண்டாட்டம் ஜூன் 11 முதல் 13 வரை மலாக்கா அனைத்துலக வர்த்தக மையத்தில் நடைபெறும் என தேசிய டிவெட் மன்ற செயற்குழு தலைவருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹித் வலியுறுத்தினார். இன்று புத்ராஜயாவில் நடைபெற்ற தேசிய டிவெட் மன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின் செய்தியாளர்களிடம் அவர் அவ்வாறு கூறினார். பொது தற்காப்பு படையின் தன்னார்வலர்களின் செலவுப்படி அதிகரிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு நடப்பில் நாள் ஒன்றுக்கு வழங்கப்படும் 40 ரிங்கிட் செலவுப்படி 80 ரிங்கிட்டாக உயர்த்தப்பட வேண்டும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜைத் ஹமீடி பரிந்துரைத்துள்ளார். அந்த பரிந்துரையை அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஏபிஎம் தன்னார்வலர்களின் செலவுப்படியை அதிகரிக்கும் போராட்டத்தில் தம்முடன் மற்றொரு துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுஃபும் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபடிலும் கைகோர்த்திருப்பதாக டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹித் கூறினார். காஜாங்கில் 2025 பொது தற்காப்பு மாத கொண்டாட்டத்தை நிறைவு செய்யும் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு உரை நிகழ்த்தினார். மருத்துவமனை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்பு சட்டத்தை சுகாதார அமைச்சு வரைந்து வருகிறது. அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். முன்வந்து நோயாளிகளை பராமரிப்போருக்கு சட்ட பாதுகாப்பை வழங்கும் குட் சமாரிட்டன் லா கூறுகளை உட்படுத்தி அந்த சட்டம் வரையப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். நோயாளிகளுக்கு உதவிகள் வழங்கும் பொதுமக்களை சட்ட நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாக்க குட் சமாரிட்டன் சட்டம் வகை செய்கிறது. அவசர சூழல்களில் எவ்வித தயக்கமும் அச்சமும் இன்றி பாதிக்கப்பட்டோருக்கு உதவ பொதுமக்களை ஊக்குவிக்கும் கடப்பாடுகளில் ஒன்றாக இது கருதப்படுவதாக டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி விளக்கினார். நாட்டில் கட்டடம் மற்றும் சொத்துடைமையை நிர்வகிப்பதில் காணப்படும் சிக்கல்களை களைய புதிய சட்டத்தை இயற்ற ஆராயப்படுகிறது. நாட்டில் அந்த சிக்கல் நீண்ட காலமாக தொடர்வதை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ngா கோமிங் சுட்டினார். சொத்துடைமை நிர்வாக சேவையில் நிலவும் பலவீனத்தால் சொத்துகளின் மதிப்பு சரிகின்றன. தற்போது பதிவு பெற்ற 594 நிறுவனங்கள் மட்டுமே அந்த சேவையை வழங்குகின்றன. உரிமம் வழங்கப்படா நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அமைச்சர் சொன்னார். கோலாலம்பூரில் கட்டட குடியிருப்பு மீதான அனைத்துலக ஆய்வரங்கில் முக்கிய உரையாற்றிய ngா இதனை வலியுறுத்தினார். பேராக்கில் டெங்கி காய்ச்சல் பரவுவதை தடுக்க மாநில அரசு சட்டப்படியான வழிகளை கையாளும். ஏடிஸ் கொசு இனப்பெருக்கத்துக்கு வித்திடும் வகையில் தங்களுக்கு சொந்தமான இடங்களில் உள்ள காலி இடங்கள் வளாகங்களை பராமரிக்காதோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஏ சிவனேசன் எச்சரித்தார். ஏடிஸ் இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள் கண்டறியப்பட்டால் தொடர்புடைய உரிமையாளருக்கு துப்புரவு பணிகளை மேற்கொள்ள 5 முதல் 7 நாள் கெடு வழங்கப்படும். கொடுக்கப்பட்ட காலத்திற்குள் சுத்தம் செய்ய தவறினால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மனிதவள இந்திய சமூக விவகாரங்கள் மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு ஆட்சிக்குழு உறுப்பினருமான அவர் கோடி காட்டினார். முதல் முறையாக இழைக்கப்படும் அவ்வாறான குற்றத்திற்கு அதிகபட்சமாக 10,000 ரிங்கிட் தண்டம் அல்லது 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். அதிகபட்சமாக உரிமையாளரின் சொத்து ஏலத்திற்கு விடப்படக்கூடும் என அவர் எச்சரிக்கை விடுத்தார். குற்றம் தொடர்ந்தால் அதிகபட்சமாக 50,000 ரிங்கிட் வரை தண்டம் அல்லது 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படும் எனவும் அவர் விளக்கினார். மாவட்ட அலுவலகம், நில அலுவலகம் வாயிலாகவும் உரிமையாளர் அடையாளம் காணப்படுவர். இப்போ கொஞ்சம் அதிகரிச்சிருக்க இடம் வந்துட்டு 3 இடம். அதாவது ஒன்று உளுபேராக்கில் வந்து 221.4% உயர்ந்திருக்கு. முவாலிமில் 37.9% உயர்ந்திருக்கு. கம்பாலில் வந்து 27%, லாரூட் மாத்தாங் ஸ்லாமாவில் வந்து 26% உயர்ந்திருக்கு. ஆனால் இது சதவீதத்தில் உயர்ந்திருக்கு. ஆனால் நம்பர்னு பார்த்தா மிக மிக குறைவு தான். அதே காலத்தில் வந்து கடந்த ஆண்டு வந்து 3 பேர் இறந்திருக்காங்க.
இந்த வருடம் வந்துட்டு எந்த ஒரு இறப்பும் இல்லை, இறப்பு இல்லை. இவ்வாண்டு இதுகாரும் 780 பேர் டெங்கி காய்ச்சலுக்கு இலக்கானார்கள். அதனால் பாதிக்கப்பட்ட 2457 பேரை காட்டிலும் இவ்வாண்டு குறைவான எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டதை அவர் சுட்டினார். கிந்தா மாவட்டத்தில் டெங்கியால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. பேரா டாருல் ரிட்ஸ்வான் கட்டடத்தில் நடைபெற்ற மாநில டெங்கி குழு கூட்டத்திற்கு தலைமையேற்ற சிவனேசன் அவ்வாறு குறிப்பிட்டார். இதற்கிடையில் பேரா லெங்கோங் கம்போங் இபோல் சும்பித்தான் லெங்கோங் உல்லாச விடுதியில் கட்டுமான பணியில் ஈடுபட்ட பணியாளர் 3 மரணம் குறித்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அவர்கள் கழிவுநீர் குழாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்ததாக தொடக்க புலனாய்வில் தெரிய வந்ததாக சிவனேசன் தெரிவித்தார். கழிவுநீர் துளையில் முதல் பணியாளர் இறங்கிய போது அவர் மூர்ச்சையுற்றார். அவரை காப்பாற்ற சென்ற இருவரில் ஒருவரும் மூர்ச்சையுற்று மரணமடைந்தார். 3ஆம் பணியாளர் லெங்கோங் கிளினிக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் இறந்ததை தொழிலாளர் பாதுகாப்பு நலத்துறை உறுதிப்படுத்தியதாக சிவனேசன் கூறினார். பினாங்கு மாரா அறிவியல் இளநிலை கல்லூரி MRSMஇல் பகடிவதையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் மாணவர் 7 கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்டனர். கல்லூரி கட்டொழுங்கு செயற்குழுவுடன் கலந்து ஆலோசித்த பின் அந்த முடிவு எட்டப்பட்டதாக மாரா தலைவர் டாக்டர் அஷ்ரஃப் வஜ்டி டுசூக்கி தெரிவித்தார். எனினும் பகடிவதை நிகழ்ந்த கல்லூரி பெயரை அவர் வெளியிடவில்லை. சக மாணவருக்கு உடல் அளவில் துன்புறுத்தலை விளைவித்த 2 உட்பட அவர்களுடன் உடனிருந்த இதர 5 கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்டனர். அது தொடர்பில் மாணவர்களின் முறையீடுகள் செவிமடுக்கப்படாது என டாக்டர் அஷ்ரஃப் திட்டவட்டமாக கூறினார். மாணவர்கள் 7 அதில் சம்பந்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் 2 உடல் அளவில் மாணாக்கரை துன்புறுத்திய வேளை இதர 5 உடனிருந்துள்ளனர். சுபாங் ஜயா புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவம். அந்த தீ பேரிடரில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ தன்னார்வலர்களை அனுப்புவது உள்ளிட்ட அவசர சூழ்நிலை மற்றும் நெருக்கடிகளை சமாளிக்க தனிப்படையை பெட்ரோனாஸ் கேஸ் பெர்ஹாட் முடுக்கிவிட்டுள்ளது. தீ விபத்து நேர்ந்த நாள் முதல் தற்காலிக முகாம்களில் தங்கியிருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுகளை வழங்கும் நடவடிக்கையில் PGB நிறுவனத்தின் ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். பேரிடரில் பாதிக்கப்பட்டோருக்கு மட்டுமில்லாமல் முன்கள பணியாளர்களுக்கும் சேர்த்து நாள் ஒன்றுக்கு சுமார் 1000 உணவு பொட்டலங்களை அந்நிறுவனம் வழங்கி வருகிறது. மேலும் தீப்புண் காயங்களுக்கு இலக்கானவர்களுக்கு சுகாதார அமைச்சின் ஒத்துழைப்புடன் மருத்துவ சுகாதார பராமரிப்பு வசதிகளையும் அது ஏற்படுத்தி தந்துள்ளது. அதனை தவிர நீண்ட காலத்துக்கு தங்குமிட வசதி தேவைப்படுவோருக்கும் தற்காலிக இருப்பிடங்களை அது வழங்கியுள்ளது. இதனிடையே சொத்துக்களை இழந்தோருக்கு பிரிஹத்தின் ஸ்லாங்கோர் அமைப்புடன் இணைந்து 7 லட்சம் ரிங்கிட்டுக்கும் கூடுதலான நிதி உதவியை PGB பகிர்ந்தளித்துள்ளது. அதன் கீழ் சொத்து சேத மதிப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பமும் 5000 ரிங்கிட் அல்லது 2500 ரிங்கிட் நிதி உதவியை பெற்றுள்ளனர். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ தன்ஷோங் மோட்டோ ஹோல்டிங் நிறுவன குழுமம் 30 வாகனங்களை இரவல் கொடுத்துள்ளது. அவற்றில் 3 மின்சார வாகனங்கள். இவற்றுடன் சேர்த்து மொத்தம் 140 வாகனங்கள் அப்பகுதியில் பாதிக்கப்பட்டோருக்கு இரவல் கொடுக்கப்பட்டிருப்பதாக ஆட்சிக்குழு உறுப்பினர் ஹான் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைவு செய்த விண்ணப்ப படிவங்களின் அடிப்படையில் கார்கள் வழங்கப்படுகின்றன. இரவல் கொடுப்பதற்காக மொத்தம் 200 கார்கள் தயாராக வைக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை சுமார் 190 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இதர நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் எஞ்சிய 60 கார்கள் இந்த வாரத்திற்குள் அவர்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது. புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு வெடிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாகன சாவியை ஒப்படைக்கும் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். நேற்றிரவு கடா சுங்காய் பத்தானி ஜலன் பசார் சுங்காய் லாலாங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 மாடிகளை கொண்ட 6 கடை வீடுகள் தீக்கிரையாகின. அதில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. அந்த
அந்த தீ விபத்து குறித்து நேற்றிரவு 9:51 மணி அளவில் அவசர அழைப்பு கிடைக்கப்பெற்றதாக சுங்காய்பட்டாணி தீயணைப்பு மீட்பு நிலைய துணைத் தலைவர் சித்தி நோராஃபிசா முகமது நோ தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சுங்காய்பட்டாணி மற்றும் அமன்ஜயா ஆகிய தீயணைப்பு நிலையங்களில் இருந்து புறப்பட்ட தீயணைப்பு மீட்பு படை உறுப்பினர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இரவு 10:15 மணி அளவில் தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அத்தீ விபத்தில் 6 கடை வீடுகளும் 80 விழுக்காடு எரிந்தன. தீ மூண்டதற்கான காரணம், இழப்பின் மதிப்பும் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன. இதனிடையே திரங்கானு மாராங்கில் அமைந்துள்ள தமன் அம்மாஸ் மூர்னியில் உள்ள வீட்டில் மூண்ட தீயில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்ததோடு 3 காயமுற்றனர். 78 வயதான ரசாய்டா முகமது நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. காயமடைந்த அம்மூவரும் உயிரிழந்த மூதாட்டியின் மகளும் உளவியல் ரீதியில் குறைபாடுள்ள 2 பேரப்பிள்ளைகளும் என தொடக்க புலனாய்வில் தெரிய வந்தது. அவர்கள் சிகிச்சைக்காக கொலத்திரங்கானுவில் உள்ள சுல்தானா நூர் ஜஹீரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக மாராங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது சோஃபியான் ரெட்சுவான் தெரிவித்தார். அந்த சம்பவம் குறித்து அதிகாலை 4:25 மணி அளவில் அவசர அழைப்பு பெற்றதாக மாராங் தீயணைப்பு மீட்பு நிலைய தலைவர் சே பட்ருல் இஷாம் சே முகமது நூர் கூறினார். கிளாந்தான் பாசிர் புத்தே புக்கிட் அபால் கிராம வயலுக்கு அருகில் மண்டை ஓடும் எலும்புக்கூடும் கண்டெடுக்கப்பட்டன. அது மனித எலும்புக்கூடாக இருக்கும் என ஐயுறப்படுவதாக மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஜைசுல் ரிசால் ஜக்காரியா தெரிவித்தார். அது தொடர்பாக தகவல் கிடைக்கப்பெற்று போலீஸ் படை நிகழ்விடத்துக்கு விரைந்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது மனித மண்டை ஓடு, எலும்புக்கூடு ஆகியவை அந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்டன. சுற்றுவட்டார பகுதியில் மேலும் ஆய்வு செய்ததில் சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றக்கூறுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை. மாநில தடயவியல் குழு இதர உடல் பாகங்களை கண்டெடுக்கும் பணியை மேற்கொண்டு வரும் நிலையில் இது தொடர்பான விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக ஜைசுல் ரிசால் ஜக்காரியா தெரிவித்தார். பினாங்கு கம்போங் புலாவ் நியோர் அருகே 15 வயது பெண் நூர்ஷாஷா ஜுலைகா அஹ்மத் ரொசாய்மி காணாமல் போன விவகாரம் கடந்த சனிக்கிழமை காணாமல் போன அப்பெண்ணை தேடும் வேட்டையில் போலீஸ் படை இறங்கிய போதிலும் இதுவரை எந்த தகவலும் கிடைக்காததால் தகவல் அறிந்த பொதுமக்கள் முன்வர வேண்டும் என கொத்தாஸ்தார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சித்தினோர் சலாவத் இசாட் கேட்டுக்கொண்டார். 150 சென்டிமீட்டர் உயரம், 44 கிலோகிராம் எடை, மாநில தோற்றமுடைய அப்பெண் ஆக கடைசியாக உறவினர் வீட்டில் காணப்பட்டதாக அறியப்படுகிறது. கடாவில் வெளிநாட்டு தொழிலாளர் 4 லோரியின் பின்பகுதியில் மறைத்து வைத்த லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். சாலை போக்குவரத்து அதிகாரிகளின் சோதனையில் இருந்து தப்பிக்க அவர் அந்த செயலை புரிந்ததாக மாநில சாலை போக்குவரத்து இயக்குனர் ஸ்தியன்வான் லுத்தாம் தெரிவித்தார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஆப்காஸ் மோட்டோசிக்கல் மற்றும் ஆப் பங்காரா சோதனையின் போது அந்த லாரி தடுத்து நிறுத்தப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்கு மீறி வெளிநாட்டு தொழிலாளர்களை ஏற்றியது தொடர்பில் ஓட்டுநர் உள்ளிட்ட 5 தடுத்து வைக்கப்பட்டதாக ஸ்தியன்வான் தெரிவித்தார். அந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் முறையான பயண ஆவணங்களை கொண்டிருந்தனர். அலுஸ்தார் மாநகர் மன்றம் மாவட்ட சுகாதார அதிகாரிகள் அலுஸ்தார் தண்டோப் தொழில்துறை பகுதியில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு மையத்தை முற்றுகையிட்டனர். சோதனையில் கராோகே மற்றும் பொதுமக்களுக்கு தின்பண்டங்கள் விற்கும் பொழுதுபோக்கு வளாகம் மிக அசுத்தமாக காணப்பட்டதாக அலுஸ்தார் மாநகர் மன்ற தலைவர் டத்தோ அப்துல் காஃபார் யஹ்யா தெரிவித்தார். அந்த பொழுதுபோக்கு வளாகத்திற்கு தண்டம் விதிக்கப்பட்டது. ஏறத்தாழ 2 லட்சம் பேர் மாரானில் மால்மருகன் திருவருள் நாடி பங்கின உத்திர திருவிழாவில் திரளப்போகும் அடியார்கள் எண்ணிக்கை அது. வேலை நாளாக இருப்பினும் ஒவ்வொரு ஆண்டும் கானக சோலையில் அருளாசி வழங்கும் பால தண்டாயுத பாணியாம் கந்தவேல் திருமுகத்தை காணுவோர் எண்ணிக்கை குறைந்த பாடில்லை. தைப்பூசத்திற்கு பத்துமலை என்றால் அழகு முத்துக்குமரனின் அருள் வேண்டி எடுக்கப்படும் பெருவிழா பங்குனி உத்திரம். காணும் குன்றியெல்லாம் அவர் குடிக்கொண்டிருக்கும் இடமாம். அதேபோல் மலைத்தொடர் நிறைந்திருக்கும் மாநிலமாம் பஹாங் மாரானில் வீற்றிருக்கும் மரத்தாண்டவர் ஆலயம் பங்குனி உத்திர திருவிழாவுக்கு பேர் போனது. தமிழ் மாதத்தில் 12வது மாதமான பங்குனியும் 12வதாக உள்ள உத்திரமும் இணையும் திருநாளே பங்குனி உத்திரம். அந்த மாதமும் நட்சத்திரமும் வரும் வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:15 மணிக்கு இணைகின்றன. ஆலயத்தின் பங்குனி உத்திரத்திற்காக பல வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று, வியாபாரிகளுக்கான கடைகள் அமைச்சு கொடுத்திருக்கிறது மற்றும் பக்தர்கள் வந்து தங்குவதற்கு வேண்டிய வசதிகள்
ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கழிவறைகளும் நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி இப்போது தினந்தோறும் 10 நாள் உபயோகங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. 11ஆம் தேதி வெளியே காலம்பரம் 2:15 உத்திர நட்சத்திரத்தில் அடுத்தாண்டுக்கு பூஜை அபிஷேகமும் பூஜையும் நடைபெறும் என்பதை இவ்வேளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு தங்குவதற்கு வசதி இருக்கிறது. அன்னதானம் அது எவ்வளவு பேர் வந்தாலும் அன்னதானம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த திருநாளை ஒட்டி இம்மாதம் 1ஆம் நாள் ஆலயத்தில் கொடியேற்றம் சிறப்புற நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர் நேர்த்தி கடனை நிறைவேற்ற வேண்டி தொடர்ந்து பால் குடங்களையும் காவடிகளையும் ஏந்திச் செல்கின்றனர். மேலும் சிலர் கந்தனை சிந்தையில் இருத்தி புனித பாத யாத்திரையை மேற்கொள்கின்றனர். 10 நாளாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். பால் குடம் காவடிகள் எடுக்கிறார்கள். அது மட்டுமின்றி இங்கு 10ஆம் தேதி இரவு ஆலயத்தின் உள்புறத்தில் பரதநாட்டியம் கச்சேரி நடைபெறும் என்பதையும் இவ்வேளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களின் வசதிக்காக அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவாக செய்து தரப்பட்டுள்ளன. கடைகள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் வாகன நிறுத்துமிடங்களும் போதிய அளவில் உள்ளன. காசா முனையில் போருக்கு பிந்தைய சூழலை நிர்வகிக்க பாலஸ்தீன தரப்பு ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிரான்ஸ், எகிப்து, ஜோர்டன் ஆகிய நாடுகள் கூட்டாக அந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளன. காசாவில் போர் நிறுத்தத்தை அறிவிப்பதில் பாலஸ்தீன மேலாண்மை குறித்த சர்ச்சையும் எழுந்தது. பாலஸ்தீனத்தில் ஆட்சி செலுத்தும் உரிமை எந்த தரப்புக்கு உள்ளது என்பது குறித்த ஐயம் அங்கு வெகு நாட்களாக நீடிக்கிறது. மேலாண்மை, சட்ட ஒழுங்கு, காசா பாலஸ்தீன பகுதிகளின் பாதுகாப்பு ஆகியவை பாலஸ்தீனத்தை நிர்வகிக்கும் தரப்பின் அதிகார வரம்புக்கு உட்பட்டவை. அவற்றை அங்கு ஆட்சி செய்யும் பாலஸ்தீன தரப்பு உறுதிப்படுத்த வேண்டும் என பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரான், எகிப்திய அதிபர் அப்டெல் ஃபத்தா அல் சிசி, ஜோர்டன் மன்னர் 2ஆம் அப்துல்லா ஆகியோர் அறிவுறுத்தினர். எகிப்து தலைநகர் கைரோவில் நடைபெற்ற சந்திப்பில் போர் நிறுத்தம் செயல்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். போரினால் சிதைந்துள்ள காசாவுக்கு மாந்தநேய உதவிகள் உரிய முறையில் சென்று சேர வேண்டியதன் தேவை குறித்து அந்த 3 நாடுகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு உணர்த்தின. காசாவில் இஸ்ரேல் வன் செயல்களை தொடர்ந்து கட்டவிழ்க்கும் நிலையில் கடந்த சில வாரங்களில் மக்கள் ஏறக்குறைய 4 லட்சம் பேர் வீடிழந்து வேறு இடங்களுக்கு தப்பியோடும் அவலத்திற்கு தள்ளப்பட்டனர். யூத படையின் ஆயுதமுனை வன்முறை மக்கள் உயிரை மாய்க்கிறது. பாதிப்புக்குள்ளான மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யவியலா இன்னல் நேர்ந்துள்ளது. அனைத்துலக மாந்தநேய சட்டத்தின் விதிகள் காக்கப்பட ஒன்றிணையும்படி ஐநா, அதன் சிறார் நிதியம், உலக சுகாதார நிறுவனம், உலக உணவு திட்ட அமைப்பு ஆகியவை கூட்டறிக்கையில் உலக நாடுகளுக்கு அறைகூவல் விடுத்துள்ளன. காசா மக்கள் அதிகமானோர் தாக்குதலுக்கு இலக்காவதுடன் மாந்தநேய நெருக்கடியும் அங்கு தலை தூக்குவதாக ஐநா பொதுச் செயலாளரின் பேச்சாளர் ஸ்டெஃபனி டுஜாரிக் தெரிவித்தார். ஈரானின் அணுவாயுத திட்டம் குறித்து அந்த நாட்டுடன் வெளிப்படையான உயர்மட்ட பேச்சுக்களை நடத்த அமெரிக்கா எண்ணியுள்ளது. தெஹ்ரானுடன் அது குறித்த உடன்பாடு எட்டப்படும் என அந்த வல்லரசு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அந்த பேச்சுகள் வெற்றி பெறா நிலையில் ஈரான் மிகப்பெரிய இடரை சந்திக்க நேரிடும் என அவர் எச்சரிக்கை விடுத்தார். பிற நாடுகளின் துணையில்லாது அந்த இஸ்லாமிய குடியரசின் அணுவாயுத திட்டம் குறித்து நேரடி பேச்சு நடத்தப்படும் என ட்ரம்ப் கூறினார். மேற்கொள்ளப்படும் உடன்படிக்கை ஈரானுக்கு நன்மை பயக்கும் என அவர் கருத்துரைத்தார். அந்த மேற்காசிய நாடு அணுவாயுதங்களை வைத்திருக்க கூடாது என அமெரிக்கா விளைகிறது. அதன் எண்ணம் ஈடேறாது என ஈரான் முன்னதாக வலியுறுத்தியது. இவ்வேளையில் அந்த இரு நாடுகளும் புதிய பேச்சை தொடர எண்ணியுள்ளன.
லட்சம் ரிங்கிட் இவ்வாண்டு தேசிய விளையாட்டு சேமநிதி திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ள மொத்த தொகை அது. அதன் 54 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களின் திறனை மேம்படுத்துவதில் அமைச்சு கொண்டுள்ள தொடர்ச்சியான கடப்பாட்டை இது புலப்படுத்துகிறது. தகுதியானவர்கள் KWASN திட்டத்திற்கு விண்ணப்பிக்குமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் உள்ள விளையாட்டு வீரர்களும் அமைப்புகளும் தேசிய அனைத்துலக அளவிலான போட்டிகளை ஏற்பாடு செய்ய இந்த மானியம் வழங்கப்படுகிறது. அனைத்துலக போட்டிகளில் பங்கேற்பது தேசிய வீரர்களின் தரவரிசையை மேம்படுத்தும். அந்த இலக்கோடு KWASN மானியம் வழங்கப்படுகிறது. அது குறித்த மேலதிக தகவல்களை திரையில் காணும் அகப்பக்கத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஜெர்மனிய தடகளத்தைச் சேர்ந்த முதலாம் குழுவினர் மலேசியாவில் பயிற்சியை தொடங்க உள்ளனர். இம்மாதம் 10 தொடங்கி 18 வரையில் அவர்கள் மலேசிய தடகள வீரர்களுடன் இணைந்து பயிற்சியை தொடர திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக தடகளம் சார்ந்த பட்டறிவையும் நுணுக்கங்களையும் அவர்கள் தங்களுக்கு இடையில் பரிமாறிக்கொள்ள முடியும். அந்த ஜெர்மனிய குழுவின் பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற 100 மீட்டர் அஞ்சல் மகளிர் அணியினரும் இடம்பெற்றுள்ளனர். வகுக்கப்பட்டிருக்கும் பயிற்சி திட்டங்கள் நிறைவாக இருப்பதை உறுதி செய்ய தேசிய விளையாட்டுக் கழகம் போதிய விளையாட்டு வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறது. மலேசியாவில் பயிற்சியை முடித்த பின்னர் அந்த ஜெர்மனிய தடகள குழுவினர் சீனா குவாங்சோவுக்கு புறப்படுவர். அங்கு 2025 உலக அஞ்சலோட்ட ஓட்டப் போட்டி நடைபெறுகிறது. தேசிய தடகள புதிய பயிற்றுனரை தேர்வு செய்யும் நடைமுறை இறுதிக்கட்டத்தை நெருங்குகிறது. அது தொடர்பான அனைத்து தகவல்களும் தேசிய விளையாட்டு மன்றத்திடம் கடந்த வாரத்தில் தாக்கல் செய்யப்பட்டதை மலேசிய தடகள சம்மேளனம் KOM தலைமை நிர்வாகி நூர்ஹயாத்தி கரீம் சுட்டினார். தடகள வீரர்களை பயிற்றுவிப்பதில் ஆள்பல பற்றாக்குறை நிலவுகிறது என்றார் அவர். வெற்றியாளர் லீக்கில் நுழையும் வாய்ப்பை புதுப்பித்துக் கொண்டுள்ளது நியூ காசல். இன்று அதிகாலையில் அவ்வணி லைஸ்டர் சிட்டியை 3-0 என பந்தாடியது. லெய்ஸ்டரை அதன் சொந்த அரங்கில் சந்தித்த நியூ காசல் முதல் கோலை புகுத்த அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ளவில்லை. ஆட்டம் தொடங்கிய 2வது நிமிடத்திலேயே அந்த கோலை பெற்று தந்தார் ஜெக் மர்ஃபி. 9 நிமிடங்கள் கழித்து அந்த இங்கிலீஷ் வீரரை தமது அணிக்கான கோல் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கினார். நியூ காசல் அதன் 3வது கோலை ஹாவி பான்ஸ் மூலம் 34ஆம் நிமிடத்தில் பெற்றது. அந்த வெற்றியை தொடர்ந்து பிரீமியர் லீக் பட்டியலில் 5ஆம் நிலைக்கு முன்னேறியுள்ள அவ்வணி 4ஆம் நிலையை வகிக்கும் செல்சியுடன் 53 புள்ளிகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வேளையில் இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கிற்கு விடை கொடுக்கும் கடைசிக்கு 2ஆம் இடத்தை லெய்ஸ்டர் வகிக்கிறது. ஞானக்குரல் வாக்கும் கருத்து மயங்கும் சமயங்கள் ஆக்கிய நூலினும் மேல் வாக்குகளும் அறிவுரைகளும் வெவ்வேறு கருத்துகளும் கூறும் மத போதகர்கள் எழுதப்பட்ட புத்தகங்களை வாசிப்பதால் ஞானத்தினை அடைய முடியாது. சித்தமெல்லாம் சிவனை அணுகினால் மட்டுமே முக்தி கிடைக்கும் என வீடு பேறு வழி விளம்புகிறார் அரும்புலவர் அவ்வை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.